அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இன்றைக்கி கொஞ்சம் அசசரிஸ் வந்திருக்கு, காயின் கலெக்டிங் அசசரிஸ். இது வந்து ஆல்பம், ஒரு 5 ஆல்பம் மட்டும் வந்திருக்கு, காயின் ஆல்பம். இது கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். 200 காயின் வச்சுக்கலாம், 200 காயின். இது உள்ள ஃபோல்டர் போட்டு 10 ஷீட் இருக்கும். ஒரு ஷீட்டுக்கு வந்து 20 நாணயம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக, கொஞ்சம் நல்ல திக்னஸாக இருக்கும். நான் எல்லாமே அப்படி ஆல்பத்தில் நான் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 5 ஆல்பம் மட்டும் வந்திருக்கு இன்றைக்கி புக் பண்ணி. 2 3 4 5 ஆல்பம் மட்டும் தான் புக் பண்ணியிருக்கேன். வேணுங்க வாங்கிக்கலாம். இது வந்து ஃபோல்டர். இது உள்ள காயினை ஹோல்டு பண்ணிக்கலாம். காயினை உள்ளே வச்சு இந்த அட்டையை ஃபோல்டு பண்ணிக்கலாம். இது 5ஆம் நம்பரு, இது 6ஆம் நம்பரு, இது 3ஆம் நம்பரு, 4ஆம் நம்பரு. மொத்தம் 1000 மட்டும் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 100 200 என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸு வாங்கிக்கிடலாம். இது அக்சசரிஸ். கொஞ்சம் காயின் வந்திருக்கு. நான் அதை வந்து இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு பதிவு போடலான்னு பார்க்குறேன். இது வெரி வெரி ரேர் காயின் நான் வச்சுருக்கிறது. ரேர் இல்லைன்னா நான் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். இது ஏற்கனவே என்கிட்ட இருக்குது. இது அதை விற்க மாட்டேன். அது என்னுடைய சேமிப்பில் வச்சுருக்கேன். ஆஞ்சநேயர் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து போகிறது மாதிரி ஒரு ஓவியம் வரையப்பட்டிருக்கும். மேலே வந்து இந்த சங்கு சக்கரம் இதெல்லாம் பெருமாளுக்கு உரிய அந்த சாதனங்கள் அல்லது கருவிகள் அல்லது அடையாளங்கள். இது சக்கரம், இது சங்கு, இந்த மாதிரி. கையில் ஒரு தண்டம், அது வில்லுன்னு சொல்ல முடியாது, தண்டம்னா கம்பு, அது மாதிரி ஒன்று வச்சுட்டு போகிறது மாதிரி ஒரு தோற்றம். மேலே வந்து முத்து மாலைகள் மாதிரி வரிசைக்காக இருக்கும். இது ஒன் சைடு. இது காப்பர் காயின். ஒரு 4.5 கிராம் 5 கிராம் இருக்கும் எடை. 100% பியூர் ஒரிஜினல் நாணயம். அதிலலாம் நீங்கள் டவுட்டே படணும்னா அதுக்கு நானே ஃபுல் கேரண்டி. இந்த பக்கத்தை விட அந்த பக்கத்துக்காக வேண்டி தான் நான் அந்த நாணயத்தை வாங்கியிருக்கேன். அந்த பக்கம் பாருங்கள். சா மா ரா, இது வந்து கோ. இது வந்து காவனாவுக்கு இந்த பக்கம் ஒரு கோ இருக்குது. நாணயத்தினுடைய துணை எழுத்து இந்த இடத்துல. இது கோ லா, லாவண்ணா, லா துணை எழுத்து லாவண்ணா. சமர கோலா கலன். இது வந்து கா லா இன், சமர கோலா கலன். மேலே பியூர் தமிழ், சுத்தமான ஒரு தமிழில். இது வந்து ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளது, அல்லது 800 வருஷம்னு சொல்லலாம். 1200 சில்லற. அந்த வருஷத்தில் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் என்பவர், பாண்டிய நாட்டு நாணயம்னாலே உங்களுக்கு மீன் இருக்கும், மீன். அது சுந்தரபாண்டிய நாணயத்தில் தான் இருக்கும். இந்த சமரகலாகலன் அப்படிங்கிற பட்டத்தை பெற்றவர் வந்து மாரவர்மன் சுந்தரபாண்டியன். அவருக்கு சமர கோலாகலன். சமர் என்றாலே போர். ஒருத்தருக்கு சமருக்கு வாரியாடா அப்படிம்பாங்களா. சமர் என்றால் போர். போரில் பெரிய கெட்டிக்காரன் கோலாகலன். அவருக்கு இந்த பட்டம் கொடுத்துருந்தாங்க, சமர கோலாகலன். அதன் நினைவாக ஒரு வெற்றியை குறிக்கக்கூடிய வகையில் இந்த நாணயம் வெளியிட்டிருக்காங்க. பியூர் தமிழ். இந்த தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட நாணயத்துக்கெல்லாம் வருங்காலங்களில் மிகப்பெரிய ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது. அதுபோல் 800 வருஷம் 1000 வருஷத்துக்கு முந்தி உள்ள இது மாதிரி வார்ப்பு நாணயங்கள், அச்சு நாணயங்கள், முத்திரை நாணயங்கள் அல்லது பஞ்சு மார்க் நாணயங்கள், இது மேலே தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்டிருந்தால் இது மிகப்பெரிய ஆராய்ச்சிக்குரிய ஒரு நாணயம். இதெல்லாம் இப்போலாம் நீங்கள் எழுத முடியாது. இது வந்து வார்ப்பு. இதை நீங்கள் உருவாக்கவும் முடியாது. இவ்வளோ தெளிவாக என்கிட்ட இல்லை பழைய நாணயத்தில் வந்து. ஆனால் இருக்குது, இவ்வளவு தெளிவாக சமர கோலாகலன் இல்லை. ஆனால் சமர கோலாகலன் நாணயம் தான் நான் வச்சுருக்கேன். இதே மாதிரி சிம்பிள் போட்டது தான் நான் ஏற்கனவே ஒன்று வச்சுருக்கேன். அது ஒரு 25 ஆண்டுகள் ஆச்சு என்னோடய கைக்கு வந்து. அது ஒரு கடல் முத்து எடுப்பவங்கள்ட்டேருந்து, கடலுக்குள்ளேருந்து வாங்கினது. நான் யார்ட்டையும் இந்த விலைக்கு வாங்கலை. இந்த மாரவர்மன் சுந்தரபாண்டியன் தான் சிதம்பரம் கோயிலுக்கு பொற்கூரை வைந்தார். பொற்கூரை
இவருக்கு இன்னொரு பேர் உண்டு, பொன் வேய்ந்த பெருமாள் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இந்த பொற்கூரைகள்லேயும் நமது இதய துடிப்பு எத்தனையோ அத்தனை ஆணிகள் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கும். நமது உடம்புல உள்ள எந்த எலும்புகள்னு சொல்லுவோம்ல, அதாவது நரம்புகள், அது எத்தனை விதமான நரம்புகள் இருக்கோ அத்தனை விதமான இலைகள் அங்கு பதிக்கப்பட்டிருக்கும். அது நம்ம உடம்பில் உள்ள அம்சங்கள் 10 விதமான அம்சங்களை தேர்ந்தெடுத்து அதன் பிரகாரம் அந்த பொற்கூரை வேயப்பட்டிருக்கும். எப்படி தமிழ் எழுத்துக்களுடைய அம்சங்களை தேர்ந்தெடுத்து தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் கட்டினாங்களோ, அந்த 12 அடி உயரம், 18 அடி உயரம், 247 அடி உயரம் அப்படின்னு சொல்லி அந்த அஸ்திவாரம், அந்த கருவறையில் உள்ள சிவலிங்கம், கோபுரத்தினோட உயரம் எல்லாம் தமிழ் எழுத்துக்களை மையமாக வைத்து கட்டினார்களோ, அதுமாதிரி ஒரு உடல் அமைப்பை மையமாக வைத்து சிதம்பரம் கோயிலில் பொன் வேய்ந்த பெருமாள் அந்த பொற்கூரை வேயப்பட்டது. அவர் தான் இவர், இந்த சம்மர கோலாகலன் அப்படிங்கிறவர். ஒரு செகண்டோட ஆகலை. இது நான் வாங்கி அதை பிரித்து பார்த்து இதை நான் இப்படியே ஒரு ஃபோல்டர் போட்டு நான் என்னோடய சேவிங்ஸில் வச்சுக்கிடுவேன். இது ரொம்ப கண்டிஷனான ஒரு நாணயம். ஏன்னா ஒரு 800 வருஷத்துக்கு முன்பு உள்ள ஒரு நாணயம் இவ்வளோ கண்டிஷனாக கிடைக்கிறது கஷ்டம். இவர் சம்மந்தப்பட்ட ஒரு வரலாற்று புஸ்தகம் வச்சுருக்கேன். அதில் எழுதியிருக்கு, சம்மர கோலாகலன் என்ற மாரவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படின்னு அது எழுதியிருக்கு. நாணயங்கள் வெளியிட்டார், சம்மர கோலாகலன் என்ற பெயரில் பலவிதமான நாணயங்களை வெளியிட்டுள்ளார் அப்படிங்கிற வரலாறுலாம் அதில் எழுதியிருக்கு. அதெல்லாம் தேடி தேடி பிடிச்சி நான் என்னுடைய பராமரிப்பில் வச்சுருக்கேன். அது எனக்கு ஆத்ம திருப்தி, ஒரு மன நிம்மதிக்க வேண்டி அதை நான் வச்சுருக்கேன். இது வேணுங்கிறங்க நீங்கள் என்கிட்ட வாங்கிக்கோங்க. ஒன்று தான் இப்போ வந்திருக்கு, இது ஃபுல் கண்டிஷன். இன்னொன்று என்கிட்ட இருக்குது பழசு, அது இவ்வளவு கண்டிஷன் இல்லாமல் இருக்குது. வணக்கம், வாழ்த்துக்கள். ஆஞ்சநேயர், கருடா அல்லது கருடா அப்படி சொல்லலாம். ஆஞ்சநேயர் வேறு, கருடா வேறு. இது நீங்கள் கருடான்னு சொல்கிறதான் கரெக்டு. ஏன்னா அவர் தான் சங்க சக்கரம் வச்சுருக்கார் கையில் மேலே அது வச்சுருந்தா அவனுக்கு பெருமாளினுடைய வாகனம் கருடன் தான் கரெக்டு. ஆஞ்சநேயர் நாணயம் ஒன்று வச்சுருக்கேன். அதில் முன்னால் கையை நீட்டி அதில் மலையை, சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகிறது மாதிரி ஒரு உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு, அது வேறு. இது கருடன் அப்படிங்கிறது தான் கரெக்டு. வாங்க பார்ப்போம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாணயம் வந்திருக்கு. இதை நான் கிளியர் பண்ணணும், ஆசார்ட்டை கொண்டு போய் கொடுத்து கிளியர் பண்ணணும். அது என்னென்னு சொல்லிடுறேன். நீங்களே கிளியர் பண்ணிக்கிட்டா இருந்தால் இப்படி வாங்கிக்கோங்க, நான் கிளியர் பண்ணி தாரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் இந்த ₹1 வாங்கினோம்னா ரொம்ப டிமாண்டு. இதில் நான் ₹1 நிறையா வச்சுருக்கேன், ₹1 ரொம்ப டிமாண்டு. ஒரு செட்டெல்லாம் கொடுக்க முடியல என்னால். இது 1942 உள்ள 6ஆம் ஜார்ஜ் மன்னருடைய வெள்ளி நாணயம். ஆனால் இதான் ஃபுல் வெள்ளி கிடையாது. 6ஆம் ஜார்ஜ் நாணயங்கள் எல்லாமே ஃபுல் வெள்ளி கிடையாது. காயின் ஃபுல் கண்டிஷனு 1942 உள்ள ₹1 கிடைக்க மாட்டுக்கு, அதனால் ஒன்று வாங்கினேன். அது இதில் இன்னொன்று 1944லேயும் ஒன்று கிடச்சிச்சு. ரெண்டையுமே கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கேன். காயின் ஃபுல் கண்டிஷனாக இருக்கிறதுனால வாங்கினேன். இன்னொரு நாணயம் 1944லேயே இன்னொரு ₹1, 1942லேயே இன்னொரு ₹1. 2 1942, 2 1944, ஒரு 4 நாணயம், மொத்தம் 6 நாணயங்கள் வந்துச்சு. இன்னொன்று 2 அணா. 2 அணா. இது 1916 1999 பார்ப்போம். இது ஃபுல் சில்வர். 1916 1916 உள்ள 5ஆம் ஜார்ஜ் மன்னருடைய ஒரு 2 அணாஸ். இது எங்கிட்ட இருக்குது 2 அணான்னு இந்த எழுதிக்க மேலே TWO அணாஸ் இந்தியா. இது 2 அணா. இது 5ஆம் ஜார்ஜ் மன்னருடையது. இது கொஞ்சம் வெரி ரேர், கிடைக்க மாட்டேக்கு. இது பியூர் வெள்ளி, 100% வெள்ளி. இந்த 6 தற்செயலாக இன்றைக்கி வந்திருக்கு. அதுபோக கொஞ்சம் ஸ்டேட்டஸில் ஒரு 5-6 காயின் போட்டே போயிருச்சு இந்த மன்னர் காலத்து நாணயங்கள். அப்புறம் புக் பண்ணவங்களுக்கு வேண்டி ரெடி பண்ணேன். உங்கள் வேணுங்கிறவங்களுக்கு வாங்கிக்கோங்க. இதை எல்லா காயினுமே ஃபுல் கண்டிஷனாக இருக்கும். இது 1/12 ஆனால் 1941 6ஆம் ஜார்ஜ் மன்னர், பியூர் காப்பர். காயின் கண்டிஷனை பார்த்துக்கோங்க. 1/12 ஆனால் 1939, அது வேறு இயர், இது வேறு இயரு. ஃபுல் கண்டிஷனு. 1/12
அனாவில் 1939 மும்பை மின்ட்டு பியூர் காப்பர். அதுக்கடுத்து 1/12 பார்த்தோமா, இது 1/2 1942. காயின் கண்டிஷனை பார்த்துக்கோங்க. 6ஆம் ஜார்ஜ் மன்னர் 1942. இது 1943. இதனுடைய கண்டிஷனையும் பார்த்துக்கோங்க. கண்டிஷனாக கொடுக்குறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். உங்களுக்கு கொடுக்குறத என் வாங்க நீங்களும் சந்தோஷப்படணும். அதனால் 1943. பித்தளை வெள்ளியெல்லாம் அப்பப்போ லேசாக கருக்கத்தான் செய்யும். நீங்கள் ஒரு விபூதி வச்சுக்கிட்டு லேசாக தேய்ச்சி கொடுக்கணும். ஆசிட்டில் எக்கார்ந்து கொண்டும் போடக்கூடாது. 1939 மும்பை மின்ட் 6ஆம் ஜார்ஜ் மன்னர். 1946. இது ஒயிட் நிக்கல். இது பிராஸ் 2 மெட்டல் வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் 5 வருஷம் வெளியிட்டிருக்காங்க. 5 வருஷத்துலேயே 6 மொத்தம் 6 என்கிட்ட ஒரு 5 வருஷம் தான் இருக்குது. ஒரு நாணயம் ஈச் 100 ருபீஸு. 5 வருஷத்துலேயே ஒன்று வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஆசை நிறைவேறும். ஒரு செட்டாக இருக்கும் அது. இதெல்லாம் ஆஃப் அணா 1943 தான். நைன்டீன் 47 சுதந்திரம் அடைந்த வருஷம். 1947 இது 6ஆம் ஜார்ஜ் மன்னர். 1946 1947 அதுக்கப்புறம் ஒரு ஒன்றான பார்ப்போம். 1939 மும்பை மின்ட்டு 6ஆம் ஜார்ஜ் மன்னர். 19 எல்லாமே ஈச் 100 ருபீஸு. இந்த 1/12 மட்டும் 150 ரூபா கிடைக்க மாட்டேங்குது. 1944 1941 இது 9 வருஷம் வரிசைக்கு வச்சுருக்கேன். 900 ரூபா ஆகும். 900 கொடுத்துட்டிங்கன்னா இது ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் 9 வருஷம் வரிசைக்கு நல்ல கூட் கண்டிஷன் காயினாக எடுத்து ஃபோல்டர் போட்டு கொடுத்துருவேன். 41 அதுக்கடுத்து 39 மும்பை மின்ட்டு இது பித்தளை. 1945 45லாம் ரேரு கிடைக்கவே கிடைக்காது. குத்து மதிப்பாக எடுத்து இப்போ இது தெளிவுபடுத்தி வச்சா இந்த வருஷம் வருது. 42 39 கண்டிஷனை பார்த்துக்குவோம். காயின் கண்டிஷனை பார்த்துக்குவோம். 100 ரூபா, வெறும் 100 ரூபா தான். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.